வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்க போகிறோம். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நமக்கு பல காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகிறது, மரபு வலி உள்ளிட்ட பல காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான போன்ஸ், லேப்டாப்ஸ் இது மாதிரி அதிகமாக உபயோகப்படுத்துறதாலையும் மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இறுதியில் நம்மளுடைய கண்களில் பிரஷரை பில்ட் பண்ணி, அதாவது அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை வீக் ஆக்கிடும், அதாவது கண்களை பலவீனப்படுத்திடும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தொடர்ந்து தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது கண் பார்வை நமக்கு வீக்காக தடுக்க முடியும் அப்படின்றத பற்றியும் ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாமை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். குறிப்பாக பாதாமில் பார்த்தோம்னா விட்டமின் இ என்னும் சத்து அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்கிறதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நம்ம சாப்பிடும்போது 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை பாதாம் பருப்பு நம்ம வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையதை பார்த்தீங்கன்னா முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு அது மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் மேங்கனீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். இந்த சத்துக்கள் எல்லாமே பாதாம் பருப்புகள் தான் இருக்குது. குறிப்பாக பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான கண் பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்கும். இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை நீங்கள் அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்று தோலை நீக்கிட்டு கூட சாப்பிடலாம். விரைவான மருத்துவ நன்மைகள் கிடைக்கப்பெற்று கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் தொடர்ந்து கேரட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த விட்டமின் ஏ. அதனால் அதிகமாக நீங்கள் கேரட்டை எடுத்துக்கணும். அப்பப்போ கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பொதுவாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கும். அதனால் நீங்கள் கேரட்டை எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனை கியூர் ஆகிடும். இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். கேரட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பச்சையாக எடுத்துக்கங்க கேரட் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் அதை விடவும் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம சமைத்து சாப்பிடும்போது தான் அது நமக்கு ஆரோக்கியம். நீங்கள் கேரட்டை வேணும்னா ஜூஸாக கூட பச்சையாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் சமைத்து சாப்பிடும்போது உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் விரைவாக கிடைக்கப்பெறும். அதனால் நீங்கள் கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. இப்போ பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்குது. லூடின் ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரி. லூடின் கண் சருமங்கள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. எனவே நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். கீரைகளை வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கலாம். கேழ்கீரை, முட்டைகோஸ், அப்புறம் நிறைய கீரைகள், ஃப்ரெக்கோலி, இது தவிர சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது. இது நம் கண்களுக்குள்ள ரத்த நாளங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு சிட்ரஸ் பழங்கள் உதவிகரமாக இருக்கும். இதனால கண்களுக்குள்ள அந்த ரத்த நாளத்தில் ரத்த ஓட்டம் தடையில்லாமல் போகிறதால கண் பார்வையை நம்ம கூர்மைப்படுத்திக்கலாம். மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள் என்ன பண்ண முடியும்னா, மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், அதாவது மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தொடர்ந்து
தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது நம்மளுடைய கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வந்து சரி செய்யும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அப்படின்றதால இது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம். கொலஸ்ட்ரால்லாம் இது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாது. சொல்லப்போனால் இது வந்து சுகர் பேஷண்ட்டெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் எல்லாம் இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியோடைய அபாயத்தெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் இதன் மூலமாக நம்மளுடைய விழித்திரை சேதமாவது முன்னாடி தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள், மீன் உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை நம்ம மீன் சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியமான முறையில் மிகவும் நல்லது. அதுக்காக நீங்கள் மீனை வந்து எண்ணெயில் பொறுத்து வறுத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. மீன் குழம்புகளில் எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து இப்போ இருந்தே உங்களை பாதுகாக்க உதவிகரமாக மீன் இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர் கண்கள் தொடர்பான அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல கூட முக்கியமான பங்கு வகிக்குது. எனவே கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலும், கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வீக்கங்களை வந்து வராமல் தடுத்து குணப்படுத்தணும் அப்படின்னாலும் மீன்களை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு உணவு. அதுக்காக நம்ம முட்டையை வந்து இந்த வறுத்து பொருத்தி எடுத்துக்கொள்வதோ, பொடிமாஸ் வடிவில் எடுத்துக்கொள்வதோ, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்வது நமக்கு சுத்தமாக இதெல்லாம் ஆரோக்கியமே கிடையாது. நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டையை வந்து சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்தும், உடல் நலத்தையும் மேம்படுத்தும். முட்டையை இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது தான் ஆரோக்கியம். மற்றபடி நீங்கள் வேறு முறைகள் எடுத்துக்கொள்வது சுவைக்காக நீங்கள் எடுத்துக்கீங்க தவிர அது உங்களுக்கு ஆரோக்கியமே கொடுக்காது. அப்போ முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். அப்போது உங்களுடைய கண் பார்வையை முட்டை கூர்மைப்படுத்தும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் உங்களுடைய கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வையுமே நீங்கள் கூர்மைப்படுத்திக்கலாம். கண்களுக்கு கீழே வந்து சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு உங்களுடைய அந்த முக தோற்றத்தையும் அழகாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் முட்டை வந்து உதவிகரமாக இருக்கும். நமக்கெல்லாம் மங்கலான கண் பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவர் அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையே நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் நம்மளுக்கு கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதீங்க. உடனே அது என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். கண் பார்வையை முன்னாடியே கூர்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க. இதுதான் கண்களுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள். இந்த உணவுகளுக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை முன்னாடியே கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் சில வாழ்க்கை நடைமுறைகளை வந்து மாற்றணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில பேர்லாம் தூங்காம அதிகமாக தண்ணி குடிக்காமலாம் இருப்பாங்க. அது போல நீங்கள் இருக்கக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம் நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 6 to 8 மணி நேரமாவது உறங்கணும். அதிகபட்சம் நம்ம 8 மணி நேரம் வந்து உறங்கும் போது நமக்கு அது ஆரோக்கியமான உறக்கம் நமக்கு இருந்தால் தான் கண்களில் வந்து வறட்சி ஏற்படுது, கண்கள் எரிச்சல் எதுவும் இல்லாமல், கண் பார்வை மங்குதல் எதுவும் இல்லாமல் கண் பார்வை முறை நமக்கு கூர்மையாக இருக்கும். தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறைந்தபட்சம் நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அதுதான் நம்மளுடைய உடலில் சரியான அளவு. 2 to 3 லிட்டர் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை, அதை விடவும் குறைவாக குடிக்கிறோம்னா நம்மளுடைய உடல் வந்து வறட்சி ஏற்படும். உடல் வறட்சி ஏற்படும் போது கண்களிலும் வறட்சி உண்டாகும். இதனால் கண் எரிச்சல் ஏற்பட்டு கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படும். ஸோ இது போல நீங்க இருக்காதீங்க. வெளியே நீங்க வந்து செல்லும் போது கண்களில் வந்து காற்றுப்பட்டு எரிச்சல் படாமல் இருக்கிறதுக்கு, எரிச்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதே போல கண்களில் தூசு போகாத அளவுக்கு நீங்க சன் கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா க்ளோஸ்டு உங்களுடைய ஃபேஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெல்மெட் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது கண் பார்வை உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே கூர்மையாக இருக்கும். கண் பார்வை உங்களுக்கு வந்து வீக் ஆகாது. ஸோ எனவே நீங்கள் இந்த மாதிரிலாம் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றும் போது, இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.